இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் இந்த புதினா சர்பத். இதை வந்து நீங்கள் புதினா லெமன் ஜூஸ்னு சொல்லலாம், சர்பத்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இது குடிச்ச உடனே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப ஐஸ் வாட்டர், ஐஸ் கியூப்ஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கை நிறைய புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை பிளெண்டர்லையோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஃபுல்லாகவே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு செக் பண்ணிட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ், அதுக்கப்புறம் புதினா, லெமன்லாம் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான புதினா சர்பத் வீட்டிலே ரெடி ஆயிரும்.